இதயக்கனி, அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர். எம்ஜிஆரின் இதயக்கனி சென்னை ஆல்பட்டில் 200 நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது அந்த படம் வெளிவந்த போது 1975 வெளிவந்த போது, அதாவது மதுரை சிந்தாமணியில் 146 நாள் ஓடிருக்கு. அதான் அதிகபட்சம் தமிழ்நாட்டில். இலங்கையில் 150 நாள் கடந்து போயிருக்கு. இலங்கையில் அப்படி ஒரு அந்த காலகட்டத்து சாதனை அது. அதை வேறு வேறு படங்கள் அந்த டைமில் நிறைய வந்ததுனால அந்த படம் எடுக்கப்பட்டது. மற்றபடி கலெக்ஷனில் அந்த வருடத்தில் 1975 வெளிவந்த படங்களில் அதிகமாக வசூல் செய்து அதிகமாக அரசுக்கு வரி கொடுத்த படம் இதயக்கனி தான். இதை முக்தா சீனிவாசன், எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்காத சிவாஜி வைத்து அதிக படங்கள் தயாரித்த இயக்கிய முக்தா சீனிவாசன் இதயக்கனி படத்தினுடைய வெற்றி விழாவில், அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் எம்ஜிஆர் கலந்துக்கல. என்.டி. ராமராவ், சவுகார் ஜானகி, பாலச்சந்தர், இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் முக்தா சீனிவாசன் பேசுகிறாரு, 25 படங்கள் செய்கிற சாதனையை எம்ஜிஆர் ஒரு படம் செய்து, அப்படி ஒரு வசூலுடைய சக்கரவர்த்தியாக எம்ஜிஆர் இருக்கார் அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் பேசியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் இதயக்கனி. அந்த படம் இப்போது டிஜிட்டல் வெர்ஷனில் வெளிவந்து சென்னை ஆல்பட்டில் 200 நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. இதற்கு முன் வெளிவந்த 190 நாள் ஓடி இருக்குது. அதை தாண்டி, அந்த படத்தை தாண்டி 200 நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. அந்த படத்தினுடைய வெள்ளி விழா பட வரிசையில் இந்த படமும் சேர்ந்திருக்குது. மறு வெளியீட்டில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், 50 வருடங்களுக்கு அப்புறம் 75 2025